யாரும் விரும்பி இப்படி ஒரு என்னுடைய மாநாட்டிலே என்னுடைய நிகழ்ச்சியிலே இப்படிப்பட்ட ஒரு துயரம் நிகழ வேண்டும் என்று எந்த தலைவரும் எப்போதும் விரும்ப மாட்டார்கள். ஒரு பெரிய துயர நிகழ்வு நடந்து விட்டது. ஒருவர் மாறி மாறி குற்றம் சொல்வது இங்கு ஒரு பெரும் கேவலமான ஒரு செயல்பாடாகத்தான் நான் மக்களை நீண்ட நேரம் காக்க வைப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் இருப்பதெல்லாம் ஒரு தவறான விஷயம். ஆனால் விஜயனுடைய ரசிகர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் இல்லை. தாவேகாவினுடைய மக்கள் இன்னமும் களத்தில் இல்லை என்பதுதான் யதார்த்தம். ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போகிறாரு, புஷி ஆனந்த் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஈவன் விஜய் கூட களத்துக்கு வரல. பாஜகவினது ஒரு நாடகம். இவர்கள் நியாயமானவர்களாக இருந்திருந்தால் கும்பமேளாவிலே இதைவிட அதிகமான உயிர்கள் போனது. அந்த உயிர்கள் போன பொழுது எந்த குழுவை அவர்கள் அமைத்தார்கள் என்பதை என்ன செய்யணும், அவங்க சொல்லணும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பெரும் துயர சம்பவம் குறித்து வெல்ஃபேர் கட்சியின் மாநில தலைவர் அப்துல் ரகுமான் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார், இந்த கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த பெரும் துயர சம்பவத்தில் 41 பேர் மரணம், எல்லாம் ஒரு கவலையில் இருக்கின்றோம். இந்த விஷயத்தை திமுக அரசாங்கம் தாவேகா மீது குறை சொல்கிறது, தாவேகா திமுக மீது குறை சொல்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் அங்கிருந்த பொதுமக்களும் ஆளுகின்ற திமுக அரசாங்கத்து மீது குறை சொல்றாங்க. என்னன்னா, அதாவது 30,000 பேருக்கு வழங்கப்பட்ட அந்த இடம் குறுகலான இடம். இன்னொரு விஷயம் அந்த கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு அதற்கு தேவையான பாதுகாப்பை திமுக அரசாங்கம் வழங்கவில்லை என்பது குற்றச்சாட்டாக உள்ளது. உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல வெல்ஃபேர் கட்சியின் சார்பாக பெரும் துயர நிகழ்வுக்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு விரும்பாத, இனி நடக்கக்கூடாது என்று விரும்பக்கூடிய ஒரு பெரும் துயரம் கரூரில் நடந்திருக்கிறது. எல்லா கட்சிகளும் இதில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள். ஆனால் யாரும் விரும்பி இப்படி ஒரு என்னுடைய மாநாட்டிலே என்னுடைய நிகழ்ச்சியிலே இப்படிப்பட்ட ஒரு துயரம் நிகழ வேண்டும் என்று எந்த தலைவரும் எப்போதும் விரும்ப மாட்டார்கள், மோசமான அரசியல்வாதிகளை தவிர. நேர்மையான எந்த அரசியல்வாதியும் இவ்வாறான ஒரு நிகழ்வை என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. இப்போ திமுக அரசு என்பது மோசமான அரசா இல்லை நேர்மையான அரசா? திமுக அரசு வளமையான அரசு. வளமையான அரசு. வளமையான அரசுனா இப்பொழுது அதிமுக என்ன மாதிரி அரசோ அதே மாதிரி தான் திமுக அரசு. இவற்றையெல்லாம் ரொம்ப வேறுபடுத்தி இவர்கள் தூய்மையானவர்கள், அவர்கள் புனிதர்கள், இவர்கள் கெட்டவர்கள் என்று வேறுபடுத்தி சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் யாரும் இங்கே கிடையாது, புனிதர்கள் கிடையாது. அரசியலிலே புனிதர்கள் இல்லை, எல்லோரும் வளமையான மக்கள் தான். அதுலேருந்து இவர்களை புனிதர்கள் பட்டம் கொடுத்து இவர்களை நல்லவர்களாக்க வேண்டிய நிலைமையிலெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. மதுவை தாராளமாக திறந்து விடக்கூடியவர்களை நல்லவர்கள் என்று சொல்வதற்கு இங்கே இன்னும் வாய்ப்பெல்லாம் கிடையாது. அது வேறு விஷயம். நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வருகிறேன். 41 நபர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு தமிழ்நாட்டின் சார்பாக, வெல்ஃபேர் கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பல நபர்கள் காயம்பட்டு, மிக கடுமையாக காயம்பட்டவர் இருக்கிறார்கள், லேசான காயம்பட்டவர் இருக்கிறார்கள், மருத்துவமனை சிகிச்சை இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் விரைவாக மீண்டு வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். ஒரு சகோதரியை சந்தித்தோம். குறைந்தது 1 வருடம் அவர் அந்த பாதிப்பிலிருந்து வெளியேறுவதற்கு 1 வருடம் ஆகும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நீங்க அங்கே போனீங்களா? நேரடியாக நாங்கள் போயிருந்தோம். களத்துக்கு போனோம், மருத்துவமனைக்கு போயிருந்தோம். அதில் பள்ளப்பட்டியை சார்ந்த ஒரு சகோதரி, 21 வயது பெண்மணி, கடுமையாக பாதிக்கப்பட்டு அவருடைய கை ஒரு பக்கம் நரம்புகள் சிதைந்துருச்சு. 1 வருஷ காலம் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வரணும்னு ஆகுங்கிற மாதிரி டாக்டர்கள், மருத்துவர்கள் சொன்னாங்க. அப்படி எல்லோரும் மீண்டும் விரைவாக மீண்டு வருவதற்கும் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இது ஒரு விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பெரிய துயர நிகழ்வு நடந்து விட்டது. இதற்கு ஒருவர் மாறி மாறி குற்றம் சொல்வது இங்கு ஒரு பெரும் கேவலமான ஒரு செயல்பாடாகத்தான் நான் இங்கே பார்க்குறேன். முதல் இந்த விஷயத்தில் திமுக அரசை நாம் மற்றவர்கள் எதிர்க்கட்சியிலே இருந்து குறை சொல்வது வளமையான ஒன்று. அது அவர்கள் அப்படித்தான் செய்ய முடியும். ஆனால் யதார்த்தத்தில் களத்திலே இருந்து பார்க்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்பவர்கள் தான் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் ஒரு மாநாடு, என் கட்சி சார்பாக ஒரு மாநாட்டை நடத்துகிறேன் என்று சொன்னால் அந்த மாநாட்டுக்கு தேவையான பாதுகாப்பை
அதில் கலந்து கொள்வோருடைய தேவைகளை நிறைவேற்றுவதெல்லாம் உறுதி செய்ய வேண்டியது ஒரு மாநாட்டு ஏற்பாளன் என்ற அடிப்படையில் என்னுடைய பொறுப்பு. நான் அதில் எந்த அளவுக்கு சரியாக நடந்திருக்கிறேன் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இதில் பார்க்கணும். இரண்டாவது தான் அரசின் நடவடிக்கையில் நாம் வந்து இது பண்ணணும். இப்போ அந்த விதத்தில் இந்த இடத்தில் விஜயினுடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை இந்த நிகழ்வு காட்டுகிறது என்பதை முதல்ல நான் பார்க்கிறேன். இதற்கு முதல் பொறுப்பு விஜய் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை குறை சொல்வதை விட ஒரு சிறந்த தலைமையாக இருக்கும் என்று சொன்னால் அது இந்த நிகழ்வுக்கு அவர் சுய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்களை நீண்ட நேரம் காக்க வைப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் இருப்பதெல்லாம் ஒரு தவறான விஷயம். ஆனால் விஜயனுடைய ரசிகர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் இல்லை. அங்கே இருக்க பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கூட விஜய் ரசிகர்களிடத்தில் நாங்கள் பேசுகின்ற பொழுது கூட அவர்கள் விஜய் மீது எந்த கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை என்று தான் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிகழ்வுக்கு முதலிலே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியது விஜய் அவர்கள் தான். இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பிறகுதான் அரசை நாம் அந்த இடத்துல பேச வேண்டும். நீங்க நேரடியாக அந்த இடத்துக்கு போனீங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்த்தீங்க, பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்த்த மக்களையும் விசாரிச்சிருக்கீங்க. அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அந்த இடத்துல வந்து குற்றச்சாட்டு என்று சொல்வது ஒன்று, இதில் வந்து அரசுக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்பது இருக்குது. விஜய்க்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறதோ, ஒரு ஏற்பாட்டாளர் என்ற அடிப்படையில் விஜய் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நாம் சொல்லுகின்றோமோ அதோடு அவருக்கு திமுகவின் அரசின் மீதும் பொறுப்பு இருக்கிறது. அந்த இடம் நிகழ்ச்சி நடந்த இடம் என்பது விஜய் மாதிரியான நீதிபதி அவர்கள் சொன்னதை போன்ற விஜய் வந்தாலே மாநாடு என்று சொல்கிறார் சொன்னால் அதுதான் உண்மை. ஸ்டாலின் அங்கே நடத்தினார், எடப்பாடி பழனிசாமி அங்கே நடத்தினார் என்று சொன்னார். எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் விஜய் போன்ற ஈர்ப்பு மிக்க தலைவர்களாக இங்கே களத்தில் இல்லை. அவர்கள் கட்சிக்காரர்கள் வருவார்கள். ஆனால் விஜயை பார்ப்பதற்கு கட்சியை தாண்டிய மக்கள் வருவார்கள். நான் இப்போது அந்த நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை விட்டு வரக்கூடிய 10 நபர்கள் அந்த வார்டில் இருந்தார்கள். அதிலே ஒரே ஒரு இளைஞர் தான் விஜயினுடைய ரசிகர். பாக்கி 9 நபர்களும் விஜயை பார்ப்பதற்காக வேண்டி வந்தவர்கள். விஜயினுடைய கட்சிக்காரர்கள்லாம் கிடையாது. அப்போ விஜய் போன்ற ஒரு டாப் ஸ்டார் வருகின்ற பொழுது விஜயினுடைய கட்சிக்காரர்களை தாண்டி பொதுமக்கள் ஏராளமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் நீதிபதி அவர்களும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அந்த ஒரு திருச்சியில் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, நாகப்பட்டினம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, அங்கே என்னெல்லாம் நடந்தது என்று எல்லாம் தெரிந்த பிறகு அரசு அதற்கான இடத்தையும் அதற்கான ஏற்பாடுகளையும் அரசு செய்து கொடுத்திருக்க வேண்டும். முதல் தவறே அந்த தவறு தான். அதாவது குறுகலான இடத்தை தமிழக அரசு முதல் தவறு. அந்த இடம் வந்து குறுகில் ஒரு 40 அடி ரோடு, அது சென்ட்ரலில் வந்து தடுப்பு இருக்கிறது. அந்த பக்கம் 20 அடி, இந்த பக்கம் 20 அடி, 40 அடி ரோடு சாலை. அது அந்த சாலை என்பது நீளமான சாலை. ஒரு திடீரென்று ஒரு அசம்பாவிதம் நடந்தால், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுகிறோம், தியேட்டர் கட்டுகின்ற பொழுது எஸ்கேப்பிங்காக வேண்டி தப்பிப்பதற்கான வழிகளை வைத்திருப்பார்கள். ஏதாவது திடீரென்று எக்ஸிட், எமர்ஜென்சி எக்ஸிட் என்பது வைத்திருப்பார்கள். அதே மாதிரி இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் மக்கள் தப்பித்து ஓடுவதற்குண்டான வழியே இல்லை. நீளமான ஒரு சாலை. அப்போ அந்த சாலை என்பது ஒரு தெருமுனை கூட்டங்கள் நடத்துவதற்குத்தான் அது பொருத்தமாக இருக்குமே ஒழிய, விஜய் மாதிரியான ஒரு உச்சபட்ச நடிகர், ஒரு அரசியல்வாதி வருகின்ற பொழுது அவருக்கு கூடக்கூடிய அந்த கூட்டத்திற்குண்டான இடம் நிச்சயமாக அது வந்து கிடையாது. இதை வந்து மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக கவனித்திருக்க வேண்டும். இதுல நாம என்ன, காவல்துறையும் அதுல உரிய ஏற்பாடு வேண்டும். இதுல என்ன ஒண்ணு சொன்னா, பொதுவா விஜயனுடைய ரசிகர்களை வந்து குறை சொல்கிறார்கள். அது அவர்களுக்கு உரிமை இருக்கு, ஜனநாயக உரிமை, ஒருவரை ஒரு விமர்சிப்பதற்கான உரிமை. ஆனால் விஜயனுடைய ரசிகர்களை தற்குறிகள், அணில்கள் என்றெல்லாம் வந்து விமர்சித்து திமுக அரசு அவரை ஓரங்கட்டி அல்லது இழிவுபடுத்திற்குண்டான வேலைகளை செய்தார்களே ஒழிய, இப்போ இப்படியே வச்சுக்குவாங்க, தற்குறிகளாகவே இருந்து விட்டு போட்டோம். அவர்கள் கட்டுப்பாடற்ற செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாலும் அதனை ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பது முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள். அதைத்தான் நானும் சொல்ல வரேன். தற்கூறிகளாக இருக்கிறார்கள், பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள், கட்டுப்பாடற்றவர்கள் அப்படிங்கிறத திருச்சியில் நடந்த கூட்டத்தில், நாகப்பட்டினத்தில் நடந்த கூட்டத்தில், நாமக்கல் நடந்த கூட்டத்தில் எல்லாம் இந்த இவர்கள் வெளிப்படையாக பார்க்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து இந்த விஜயனுடைய ரசிகர்கள் இப்படி வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கிறார்கள் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது என்று சொன்னால் ஒரு நிர்வாகம் ஆற்றை கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். அப்போ கரூரில் நடந்தாலும் இப்படி கட்டுப்பாடற்று இவர்கள் நடப்பார்கள், அவருடைய பார்வையில் தற்குறிகளா இருக்கிறார்கள், கட்டுப்பாடற்று நடக்கிறார்கள் அப்படி சொன்னால் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். திமுக அரசு மீது தவறு இருக்குது என்பதை நான் மறுக்கவே இல்லை. என்னுடைய உங்களுடைய சொன்ன விஷயங்களில் நான் அதைத்தான் பகிர்ந்திருக்கிறேன். திமுக மீது கண்டிப்பாக தவறு இருக்கிறது. நேரடியாக பார்த்த
அனுபவத்தின் அடிப்படையில் நான் அதை வெளிப்படுத்துகிறேன். மக்கள் யாராவது திமுக அரசு மீது குறை சொன்னாங்களா? நீங்கள் இல்லை, நாம பார்த்த அளவுக்கு யாரும் திமுக அரசு மீதெல்லாம் வந்து குறைகளை கூறிய மக்கள் வந்து இல்லை. நான் பார்த்த அந்த அந்த பகுதியிலிருந்து பார்த்த அனுபவத்திலிருந்து நான் அதை உங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறேன். யார் மீது குற்றம் சொன்னாங்க அவங்க? இல்லை, அவர்கள் வந்து யாரையும் குற்றம் சொல்லக்கூடிய நிலைமை அவங்க வந்து யாருமே இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கிறதுனால அது எல்லோரும் அந்த பாதிப்பில் இருக்காங்க, அந்த துயரத்தில் இருக்கிறதுனால அவர்கள் அதை குறித்தாக வந்து பெரிதாக ஒன்றும் சொல்லவில்லை. ஈவன் விபத்தில் ஏற்பட்டு அந்த மருத்துவமனை சிகிச்சையில் இருப்பவர்கள் கூட அரசையும் குறை சொல்வதற்கோ தாவேக்கு விஜயும் குறை சொல்லுக்கோ தயாராக இல்லை. ஏன்னா அந்த ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் யாரையும் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கவில்லை. ஆனால் நாம் அந்த பகுதி ஆய்வு செய்ததில் அவருடைய கவலைகளை கேட்டறிந்ததில் இருந்து தான் நான் நம்முடைய கருத்துக்களை உங்களிடத்தில் என்ன செய்கிறோமோ பகிர்ந்துட்டு இருக்கிறோம். விஜய் அவருடைய அறிக்கையை பொறுத்தளவு அது இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. விஜய் அவர்கள் நான் இங்கே இருக்கிறேன், என்னை கைது செய்யுங்கள் என்பது வளமையான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். இது எல்லோரும் சொல்லல, என்னை பழி வாங்க வேண்டும், என்னை பழி வாங்குங்க, வந்து தொண்டைகளை பழி வாங்காதீங்க முதலமைச்சர் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டு உள்ளார். கரெக்ட் தான். இது வந்து வளமையாக எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் உடனே தலைவர்கள் கொடுக்கக்கூடிய என் தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள், நான் வர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியது வளமையான எல்லா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தாவேக்காவினுடைய மக்கள் இன்னமும் களத்தில் இல்லை என்பது தான் யதார்த்தம். ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போகிறாரு, புஷி ஆனந்த் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஈவன் விஜய் கூட வந்து களத்துக்கு வரல. ஒரு மாற்றத்திற்காக வேண்டி களமாடக்கூடிய அரசியல்வாதிகள் களத்தை விட்டு வெளியே போகக்கூடாது, களத்திற்குள்ளே தான் நிற்க வேண்டும். அது என்ன சூழல் வந்தாலும் களத்திற்குள் தான் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும். என்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களோ ரசிகர்களோ நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் பொதுமக்கள் ஒரு பிரச்சனை வந்தால் இவர்கள் துணிந்த களத்தில் நிற்பார்கள், விட்டு விட்டு ஓட மாட்டார்கள் என்கக்கூடிய நம்பிக்கை தலைவர்கள் மீது ஏற்பட வேண்டும். அதுதான் அவர்களை பின்னால் நிறுத்தும். இந்த விஷயத்திலே தாவேக்கா விஜய் அவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அவர்கள் களத்தில் இப்பொழுதாவது இருந்திருக்க வேண்டும். பொதுவாக விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டை திமுகவினுடைய உடன்பிறப்புகள் வைக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் விஜய் உடனே வந்து இடத்தை விட்டு போயிட்டாரு என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அது பொய்யான ஒரு பரப்புரையை திமுக உடன்பிறப்புகளும் அவர்கள் ஆதரவாகவும் செய்கிறார்கள். அடிப்படையில் காவல்துறை தான் அவரை போக சொன்னது. இங்கே நீங்கள் நிற்காதீர்கள், அசம்பாவிதம் நடந்து விட்டது, இது நீங்கள் உடனடியாக இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அவருக்கு வலியுறுத்தியது காவல்துறை தான் என்ற தகவல் நமக்கு வந்திருக்கிறது. காவல்துறை வெளியேற சொன்னதன் அடிப்படையில் உடனடியாக அங்கிருந்து அவர் வந்து வெளியேறி இருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அவர் தன்னுடைய ரியாக்ஷனை தன்னுடைய பதிலை உடனே அளித்திருக்க வேண்டும். அதிலே ஒரு அரசியல் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இட்ஸ் டேக் டைம். துயர சம்பவம் நடைபெற்ற பிறகு காவல்துறை ஏன் விஜய் அங்கிருந்து அப்புறப்படுத்தியது? ஏன்னா விஜயால் தான் அந்த உயிர் பலியும் உடல் சேதமும் ஏற்பட்டது. அவர் அங்க இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும், சிகிச்சை குறித்து கேட்டிருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாம எப்படி இங்க அனுப்பி விட்டு? இல்லை, இது வந்து ஒரு இயல்பான ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம். சில தலைவர்கள் அங்கே நின்றால் இன்னும் அந்த நெருக்கடி ஜாஸ்தியாகும் என்று கருதப்பட்டால் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது என்பது பொதுவாக இயல்பான. முதல்வரை விட விஜய் அவர்கள் பிரபலமான ஒரு தலைவரா? ஏன்னா முதலமைச்சர் அங்க போறப்போ அசம்பாவிதம் ஏற்படாதா? அத விஜய் அங்கிருந்து அசம்பாவிதம் ஏற்படும் இல்லை, இங்க ரெண்டையும் வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்கணும். முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வர், அதுக்கான செக்யூரிட்டி அதுக்கான ஏற்பாடு இதெல்லாமே இருக்கும். ரெண்டாவது விஜய் அந்த இடத்துல தான் சம்பவம் நடந்தது என்கின்ற பொழுது சிலருக்கு விஜயின் மீது கோபம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ காவல்துறை விஜயை காப்பாற்றி உள்ளது, பொதுமக்களை காப்பாற்றல. விஜயும் காப்பாற்றி இருக்கிறது. விஜய் அங்கே இருந்தால் மேலும் நெருக்கடி ஏற்படும். விஜய் ஒருவேளை களத்துக்குள்ளே இறங்கிட்டார் வைங்க, இப்போ உதாரணத்தை வச்சுக்கலாம், விஜய் வந்து நேரடியாக பாதிப்பு ஏற்பட்டது, அவர்கள்லாம் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி அந்த கூட்டத்திற்கு நடுவில் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? விஜயனுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கும் இன்னும் அதிகமான பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கும். இது காவல்துறை அந்த இடத்துல அவரை அங்கிருந்து அகற்றியது சரியான செயல். விஜயை அங்கிருந்து அகற்றியது போல பொதுமக்களையும் வந்து குறுகலான இடமாக இருக்கின்றது, இங்க இவ்வளவு பேர் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்கலாம் இல்லையா? அது முன்னாடியே செய்திருக்க வேண்டிய விஷயம். அரசாங்கத்தின் மீது தவறு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. நம்ம அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆரம்ப கட்டத்துல நான் சொன்னது விஷயம் தான். ஏன்னா ஒரு காவல்துறை அரசாங்கம் எத்தனை கூட்டத்தை பார்த்திருக்கோம், கூட்டம் கூடும்போது எப்படியெல்லாம் மக்கள் நடந்துப்பாங்க, அசம்பாவிதம் நடக்கும், அதுக்கு ஏற்றவாறு போலீஸ் நம்ம பணியில அமர்த்த வேண்டும் என்ற அந்த ஐடியாலாம் அவங்களுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பா. ஏதாவது அசம்பாவிதம் நடக்கட்டும், அந்த கட்சியுடைய வளர்ச்சியை தடுக்கணும் என்ற நோக்கத்தோடு நடைபெற்றதாக ஒரு தகவல் இருக்கின்றது. இன்னொரு விஷயம்,
அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணையம் வந்து விசாரணை தொடங்கி உள்ளது. அந்த விசாரணை அறிக்கை இங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்கும் அந்த விசாரணை அறிக்கை? அருணா ஜெகதீசனை பொறுத்தளவு ஒரு நியாயமான ஒரு நீதிபதி. அதனால் அவருடைய அறிக்கை நிச்சயமாக நியாயமாக இருக்கும் என்று தான் நாம் வந்து கருதுகிறோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்தில் அவர் தான் அறிக்கை கொடுத்தார், நியாயமான அறிக்கை கொடுத்தார். ஆகவே அவருடைய அறிக்கையில் எந்த அளவுக்கு தவறு இருக்கும் என்று அவர் மீது குற்றம் சாட்ட சொல்வதற்கெல்லாம் இல்லை. இதற்கு முன்னால் இருந்ததை சரியாக செய்திருக்கிறார். ஆகவே இதையும் சரியாக செய்வார் என்று நாம் நம்பலாம். ஆனால் அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை வந்த பிறகு அந்த அறிக்கையின் மீது என்ன நடவடிக்கை திமுக எடுக்கும் என்பதில் தான் ஐயம் என்பது இருக்கு, சந்தேகம் இருக்கு. அருணா ஜெகதீசன் அறிக்கை வரும்போது திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி தானே. அது ரெண்டாவது, இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அதை நாம் இப்போ ப்ரெடிக்ட் பண்ண வந்து முடியாது. ஆனால் தூத்துக்குடி நிகழ்வில் வந்து அந்த ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறினார். ஆட்சிக்கு வந்த பிறகு அருணா ஜெகதீசன் அறிக்கை வெளிவந்தது. அந்த அறிக்கையை கூட அவர்கள் என்ன செய்யலை, வெளியிடலை. வேறு சில நபர்களுடைய செயல்பாட்டால் தான் அந்த அறிக்கை வெளிவந்தது. வெளிவந்த பிறகும் அறிக்கையிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. யார் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ அவர்களுக்கு பதவி உயர்வைத்தான் திமுக அரசு என்பது அளித்திருக்கிறது. ஆகவே அருணா ஜெகதீசன் அறிக்கை எப்படி இருக்கும் என்பதை தாண்டி அந்த அறிக்கையின் மீது திமுக என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதில் தான் இதற்கான நீதி என்பது கிடைக்கும். இந்த நேரத்தில் வந்து மத்திய அரசு 8 பேர் கொண்ட ஒரு குழுவை ஹேமா மாலினி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அவங்களும் வந்து விசாரணை செய்திருக்காங்க, ஆய்வு செய்திருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதியை கொண்டு ஆணையம் அமைத்து விசாரணை செய்யுங்க, அப்பதான் யார் மீது தவறு உள்ளது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்துல தாவேகா கூட சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு தாக்கல் செய்திருக்காங்க. அது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டையும் எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல பாஜகவினது ஒரு நாடகம். இவர்கள் நியாயமானவர்களாக இருந்திருந்தால் கும்பமேளாவிலே இதைவிட அதிகமான உயிர்கள் போனது. அந்த உயிர்கள் போன பொழுது எந்த குழுவை அவர்கள் அமைத்தார்கள் என்பதை என்ன செய்யணும், அவங்க வந்து சொல்லணும். அவர்கள் வந்து எந்த உச்சநீதிமன்ற நீதிபதி வைத்துக்கொண்டு அதை விசாரித்தார்கள் என்பதை ஹேமா மாலினியும் மற்றவர்களும் வந்து இங்கே சொல்ல வேண்டும். அவர்கள் திரையில் நடிக்கலாம், மக்கள் முன்னாடி நடிக்க முடியாது. எல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் இருக்கிறது. ஹத்ராஸிலே பெரிய கும்பலாக இருந்து மக்கள் பலியானார்கள். ஒரு சாமியாருடைய கூட்டத்திலே மக்கள் பலியானார்கள். அப்பொழுதெல்லாம் அதை இயல்பாக கடந்து சென்றவர்கள் தான் இந்த பாஜகக்காரர்கள். குஜராத்தில் 2000 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுதும் இயல்பாக கடந்து சென்றவர்கள் தான் இந்த அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பதை இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. பில்கிஸ் பானுவை கற்பழித்து குழந்தையை வயிற்றிலே இருந்து எடுத்து கிழித்து படுகொலை செய்த கயவர்களுக்கு மாலையிட்டு வரவேற்பு கொடுத்தவர் தான் இந்த பாஜகக்காரர்கள். ஆகவே இதில் எங்கே திமுகவை குறை சொல்வதற்கு அடிப்பதற்கு ஒரு ஆயுதமாக இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார் ஒழிய அவர்களுடைய இது வந்து ஒரு முதலை கண்ணீர். இதில் அவர்களுக்கு எந்த அக்கறையும் இருக்கிறது என்றெல்லாம் நாம் வந்து கருதுவோம். ஏன்னா இதற்கு முன்னாடி அவர்கள் இப்போ கும்பமேளாவிலே போன உயிர்கள் என்ன உயிர்கள், மனித உயிர்கள் தானே. அது ஹத்ராஸிலே போனது மனித உயிர்கள் தானே, குஜராத்திலே மனித உயிர்கள் தானே போச்சு. அந்த மனித உயிர்களுக்கு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எதை குறித்து அதெல்லாம் சாதாரண நிலவாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னவர் இந்த ஹேமா மாலினி. அது கும்பமேளாவில் நடந்ததை சாதாரண நிகழ்வாக கடந்து செல்ல வேண்டும் சொன்ன ஹேமா மாலினி இங்கே வந்து அது ஒரு பாஜக தேர்தலுக்காக போடக்கூடிய ஒரு ஸ்டெண்டு தானே இல்லாமல் மணிப்பூரில் நடைபெற்றது. அருணா ஜெகதீசன் அவர்களை பொறுத்தளவு சிறந்த நீதிபதி. அறிக்கை இருக்கும், அவ்வளவுதான். அதான் இல்ல, சிறந்த அறிக்கை இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அரசு நியமித்த நீதிபதி தான் அவர். அரசுக்கு எதிராகத்தான் அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதனால் அவருடைய நீதிபதி அறிக்கை என்பது சரியானதாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. தவறாக இருந்தாலும் அவர் என்றுதான் அறிக்கை சொல்லுவார் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தாவேகா கோருவதற்கு அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. அவர்கள் கோரட்டும், அதில் நியாயம் இருக்கும் என்று சொன்னால் உயர் நீதிமன்றம் அதற்கான உத்தரவை அளிக்கட்டும், அந்த விசாரணை நடக்கட்டும். அருணா ஜெகதீசன் அவர்களை பொறுத்தளவு நியாயமான விசாரணை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இதற்கு முன்பாக கூட 2008ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்களிடையே கடுமையான ஒரு யுத்தம் நடைபெற்றது. ஆயுதத்தால் தாக்கி கொண்டாங்க. ஸோ அது குறித்து கூட சண்முகம் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தின் அறிக்கை என்ன சொன்னாங்கன்னாக்கா, காவல்துறை மனது வைத்திருந்தால் அந்த வன்முறை தடுத்துக்கலான்னு சொன்னாங்க.
அந்த அறிக்கை அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனா அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த மாதிரி மாநில அரசால் நியமிக்கப்படுகின்ற ஆணையத்தின் அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல இந்த கரூர் துயர சம்பவத்துல எப்படிப்பட்ட ஒரு நியாயம் கிடைக்க? அதைத்தான் நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, அறிக்கைகள் தூத்துக்குடியினுடைய அறிக்கையை அருணா ஜெகதீசன் அவர்கள் நியாயமான முறையில் கொடுத்தார்கள். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. கோயம்புத்தூரில் பெரிய கலவரத்தை காவல்துறை திட்டமிட்டு கவிழ்த்து விட்டது. 19 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து பல விபத்து தாக்குதல்கள் அல்மா அவர்கள் நடத்தினார்கள். இதற்கு என்ன காரணம்? முதல்ல அந்த காவல்துறை செய்த 19 பேர் படுகொலை. அதற்காக வேண்டி ஒரு கமிஷனை அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் அமைத்தார்கள். அந்த கமிஷனுடைய அறிக்கை மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஆதிநாதன் ஒரு குழு அமைத்தார்கள், கொடநாட்டிற்கு ஒரு குழு அமைத்தார்கள். அவர்கள் கொடுத்த அறிக்கைகள் எல்லாம் இங்கே குப்பைமேட்டில் கிடைக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அரசு என்பது அரசை பொறுத்தளவு தனக்கு சாதகமாக இருந்தால் ஒரு நடவடிக்கையும், தங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாதகமாக இருந்தால் தங்கள் அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் இந்த அறிக்கை என்று இருந்தால் அவற்றை குப்பை தொட்டியிலும் போடுவது எல்லா அரசுகளுடைய வளமையான நடவடிக்கை. அது திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் ஈவன் காங்கிரஸ் கூட அப்படித்தான். இதற்கு முழுது அகில இந்திய அளவிலே படந்த நெல்லி படுகொலையாக இருக்கட்டும், முசாஃபர் நகர் படுகொலைகளாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் காங்கிரஸ் என்ன செய்தது? வேடிக்கை மட்டும்தான் பார்த்தது. எந்த நடவடிக்கையும் குற்றவாளிகள் மீது இந்த வினாடி வரை என்ன செய்யலை, எடுக்கவே இல்லை. அதுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா அறிக்கைகளுக்கும் அரசுகள் அளிக்கக்கூடிய மரியாதை. அனைத்து வகையிலும் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான், பாமர மக்கள் தான். இதை வைத்து அரசியல் செய்து தங்களை வளர்த்துக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாகத்தான் திமுகவும் மற்ற கட்சிகளும் பார்க்கிறார்களுடைய பாதிப்புக்கு ஆளான மக்களுக்கு உரிய நீதி அளிக்க வேண்டும் என்கக்கூடிய கவலை அது திமுகவுக்கும் கிடையாது, திராவிட மாடல் இந்த அரசுகளுக்கெல்லாம் கிடையாது. இவற்றை அரசியலாக பார்ப்பதற்குண்டான ஒரு செயல்பாட்டை மட்டும்தான் அவர்கள் முன்னெடுக்கிறார். இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த அளவுக்கு செல்வாக்கு குறையும் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு உள்ளது? இதில் 2 பேருக்கும் செல்வாக்கு குறையாது என்பதுதான் என்னுடைய செல்வாக்கு குறையாதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்? இன்றைய சூழலில் திமுக தான் வலுவான ஒரு கட்சியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே அரசியல் கூட்டணி கணக்குகள் தான் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுக ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது. இன்னும் அதிமுகவிடத்து கூட்டணிக்குள்ளே பல்வேறு பூசல்களும் குழப்பங்களும் இன்ற வினாடி வரை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. யார் எங்கே இருப்பார், எங்கே போவார் என்றதெல்லாம் பெரிய ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அரசியல் என்ற பொறுத்தளவு திமுக இன்னும் வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது. தாவேகாவை பொறுத்தளவு அவருடைய ரசிகர்கள் தான் அவருடைய பலம். அந்த பலத்தில் எந்த குறைவும் ஏற்பட போவதில்லை. ஒரு சிறிய வருத்தம் இரண்டு கட்சிக்கு எந்த பின்னடைவும் பெரிய அளவில் பாதிப்புகள் வரப்போவதற்கு வாய்ப்பு இல்லை. இவற்றை மக்களும் மற்றவர்களும் மறந்து கடந்து செல்வார்கள் என்பதுதான் யதார்த்தம். இதில் திமுக மீது பெரிய அளவில் களங்கம் ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்வதற்கெல்லாம் இதில் ஒன்றும் கிடையாது. அதே போல விஜய் இதை ஒரு விபத்தாக கரைத்தான் பலரும் கடந்து செல்கிறார்களே அல்லாமல் இவற்றால் அவருடைய எதிர்காலத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமா என்பது இப்பொழுது நாம் சொல்ல முடியாது. ஆனால் இதை தொடர்ந்து தாவேகானுடைய விஜய் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் மூவ் செய்கிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய அடுத்த கட்டத்தினுடைய அரசியல் வாழ்க்கை என்பது இருக்கிறது. இவற்றை கண்டு பயந்து பின்வாங்கி விட்டால் அவர் இத்தோடு முடிந்து விட்டார் என்றது இல்லை. களத்துக்குள் இறங்கி இவற்றை எதிர்கொண்டு அவர் ஒரு துடிப்போடு ஒரு சரியான அரசியல். இன்றைக்கி என்ன பெரிய ப்ராப்ளம் என்று சொன்னால், திரு விஜய் அவர்களை பொறுத்தளவில் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் பின்னணியிலே ஒரு கார்ப்பரேட் பொலிட்டிக்ஸை அவர் செய்கிறார். மக்கள் அரசியலை இன்னும் அவர் தொடக்கூட இல்லை. மக்கள் அரசியலை தொடாமல் மக்களை வெல்வது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு வாய்ப்பே கிடையாது. இந்த கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் ஸ்டைலை விட்டு மக்கள் அரசியல் களத்திலே விஜய் வருவார் என்று சொன்னால் மக்களை நேரடியாக சந்தித்து களப்போராட்டங்களில் ஈடுகொண்டு தன்னை மெருகேற்றிக் கொள்வார் என்று சொன்னால் தாவேகாவிற்கு ஒரு வாய்ப்பை தமிழகம் வழங்கலாம் மேபி. அந்த அடிப்படையில் இது பெரிய அளவில் பாதிப்புகளை இருவருக்கும் ஏற்படுத்தும் என்றெல்லாம் இந்த நிகழ்வை பொறுத்து வாய்ப்புகள் குறை. விஜயை கைது செய்ய வேண்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு கருத்தை தெரிவித்து உள்ளார். கைது செய்யப்பட வேண்டுமா விஜய் அவர்களை? இல்லை, இதில் விஜய் கைது செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு மிகுதியான ஒரு கோரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். அப்படின்னா 5 பேர் இறந்த ஏர் ஷோவுக்கு யாரை கைது செய்ய வேண்டும்? அங்கே இறந்தாங்களா? அப்போ யாரை கைது செய்ய வேண்டும்? மகாமகம் குளத்தில் ஜெயலலிதா குளிக்க சென்ற பொழுது இறந்தார்கள், ஜெயலலிதாவை கைது செய்தார்களா? இப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சரியான கோரிக்கை கிடையாது. அண்ணன் திருமாவளவன் எந்த கண்டென்ட்ல இருந்து கொண்டு அந்த கோரிக்கையை வைக்கிறார் என்பது தெரியவில்லை. அப்படி கைது செய்ய வேண்டும் சொன்னால்
கள்ளக்குறிச்சியிலே 50க்கும் மேற்பட்ட விசச்சாராயத்தில் 60 பேர். இருந்தார்கள். அதற்கு 60 பேர் இருந்திருக்கிறார்கள். யார் அதுக்கு பொறுப்பு? ஆளும் அரசு தான் பொறுப்பு. கள்ளச்சாராயம் அங்கே விட்டிருக்க கூடாது. அங்கே விற்க அனுமதி கொடுத்தது யார்? விற்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது யார்? அங்கே காவல்துறை அதை வேடிக்கை பார்த்திருந்தது. அப்போ மாவட்ட ஆட்சியரை கைது செய்திருக்க வேண்டும், காவல்துறை அதிகாரிகளை கைது செய்திருக்க வேண்டும். என்ன நடவடிக்கை அங்கே எடுத்தார்கள்? யாரை கைது செய்தார்கள்? அந்த மது விலருக்கு யார் பொறுப்பாக இருக்கிறோ அந்த அமைச்சரை அப்பொழுது கைது செய்திருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு வேடிக்கைத்தனமான கோரிக்கை தானே ஒழிய ஒரு நியாயமான கோரிக்கையாக கிடையாது. இந்த இடத்துல கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தவர்களையும் கைது செய்ய வேண்டும். அப்ப தவறான ஒரு செயல்பாடு அது. அனுமதி கொடுத்தது யாருன்னா காவல்துறை. காவல்துறைக்கு காவல்துறைக்கு எடுக்க வேண்டும். பொறுப்பு வைக்கக்கூடியவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் தான். ராஜினாமா செய்யுங்கள் கோரிக்கை வைக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு நியாயமற்ற விஷயங்களாக கள்ளக்குறிச்சிக்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு 25 பேர் கள்ள சாராயத்தால மரணம் அடைஞ்சாங்க. ஆனா அதுல எந்த அரசு அதிகாரியோ இல்ல அரசியல்வாதிகளோ கைது செய்யல. சோ இந்த விஷயத்துல விஜய் கைது செய்ய வேண்டும் என்று விசிக தலைவர் கோரிக்கை வைத்துள்ளார். அது உங்க கேள்வி. தவறான கோரிக்கைன்னு தான் நான் கருது. ஓகே, இப்ப தண்டிக்கப்பட வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த விஷயத்துல அறிக்கை வந்த பிறகு யாருடைய தவறு? அரசாங்கத்தின் தவறு தானா இது? இல்ல, அந்த அறிக்கையின் அடிப்படையில் யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வளவுதான். அதை விஜய் அவருடைய கட்சிக்காரர்கள் தான் இதில் முதன்மை குற்றவாளிகள் இந்த அறிக்கை நியாயமான அறிக்கை கண்டறிந்தால் அது விஜயனுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் மற்றவர் யார் குற்றவாளிகளாக அடையாளம் கண்டப்படுகிறார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். ஒருவேளை உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சா உரிய நீதி கிடைக்குமா? நான் அதனுடைய தேவையே இல்லை என்று கருதுகிறேன். அருணா ஜெகதீசன் அவருடைய அறிக்கை நீதிபூர்வமாக இருக்கும் என்ற பொழுது உச்ச நீதிமன்றத்துடன் நீதிபதிகள் தான் செய்வார்கள் என்று சொன்னால் சந்திரசூட் பாபர் மசூதியில் என்ன தீர்ப்பை அளித்தார் என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டுதான் இருந்தது. நீதியின் அடிப்படையில் அவர் தீர்ப்பளிக்கவில்லை. எனக்கு கடவுள் கனவில் சொன்னார் நான் தீர்ப்பளித்தேன் என்று சொன்னால் இந்த நாட்டில் எதற்கு அமைப்பு சட்டம் இருக்கிறது? நீதிமன்றங்கள் இதுக்கு நீதி இருக்கிறது. நானும் ஒவ்வொரு நீதிபதியும் தன் கனவிலே வந்த விஷயத்தை நீதியாக சொல்ல முடியுமா? உச்ச நீதிமன்றத்துடன் நீதிபதிகள் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று சொன்னால் பல்வேறு விஷயங்களில் அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகள் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது? அவர்கள் சரியான நிலைப்பாட்டை தான் ரஞ்சித் கோகாய் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்? இதெல்லாம் தவறான விஷயங்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் புனிதர்களைப் போலவும் இங்கே மாநில நீதிபதிகள் எல்லாம் கேடுகட்டவர்களை தவறானவர்கள் போலவும் பேசக்கூடிய பேச்சுக்கள் இது. அங்கேயும் நல்லவர்கள் உண்டு, இங்கேயும் நல்லவர்கள் உண்டு. ஆக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நபருக்கு அவர் தங்களுக்கு சாதகமான ஒரு நீதிபதியை கொண்டு வைத்தால் அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். மைக்கேல் டீல் குன்ஹா ஜெயலலிதாவுக்கு தண்டனை அளித்துக் கொண்டு இன்றைக்கும் நியாயமான நீதிபதியாக இன்றைக்கும் களமாடி கொண்டு இருக்கிறார். குமாரசாமி 8-4-9 என்று தீர்ப்பளித்தவர் குமாரசாமி போன்றவர்கள் வந்தால் எப்படி தீர்ப்பளிப்பார்கள்? ஆகவே அந்த நீதிபதிகள் நல்லவர்கள் அங்கேயும் இருக்கிறார்கள், இங்கேயும் இருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை நடந்தா நல்லா இருக்குமா சார்? அது நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். சிபிஐ வேண்டும் என்று அவர்கள் கேட்டு என்ன சொல்றீங்க? சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றீங்களா? நான் அந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவையற்றது என்று கருதுகிறேன். என்றால் அருணா ஜெகதீசன் அவருடைய குழு விசாரித்து கொண்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலே போதிய திருப்தி இல்லை, அந்த அறிக்கை சரியில்லை, அந்த அறிக்கை குறைபாடு இருக்கிறது என்று கருதினால்தான் அதற்கு அடுத்ததாக போக வேண்டும். இப்போ சிபிஐ எத்தனையோ விசாரணைகளை கோட்டை விட்டிருக்கிறது. குற்றவாளியிலே கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கிறது. டெல்லியில் நஜீப் என்ற மாணவன் இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 5-6 வருஷங்கள் ஆகிட்டது. சிபிஐ விசாரிக்கிறது. நஜீப் என்ற மாணவனை கண்டுபிடிக்க முடியவில்லை, தோல்வி அடைந்திருக்கிறது. அதில் எல்லா இடத்திலும் குற்றங்களும் குறைபாடுகளும் உண்டு, நல்ல நிலைப்பாடுகளும் உண்டு. அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அறிக்கையிலே குறைபாடு இருந்தது என்று சொன்னால், திருப்தி இல்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்ததாக நாம் சிபிஐ கேட்கலாம், உச்ச நீதிமன்றத்திற்கு போகலாம். அது அதுக்கு அடுத்த கட்டம். தூத்துக்குடி விஷயத்தில் சிறந்த ஒரு ஆய்வறிக்கையை அருணா ஜெகதீசன் அளித்தார். அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். முன்னாடி அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை பொறுத்து தான் இப்பொழுதும் அவர்களை நான் தீர்மானிக்க முடியும். ஓகே சார், தூத்துக்குடி விஷயத்திலே அவர்கள் சரியாக செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்திலும் சரியான அறிக்கை அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அரசு அதன் மீது சரியான நடவடிக்கை எடுக்குமா என்பது கேள்விக்கு. ஓகே சார், 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெல்ஃபேர் பார்ட்டி எந்த கூட்டணிக்கு ஆதரவை அளிக்கும்? நாம் இப்போ எதுக்கும் எந்த கூட்டணிக்கும் எங்களுடைய ஆதரவை நாம் கொடுக்கவில்லை. காலம் இன்னும் இருக்கிறது. கூட்டணியினுடைய காட்சிகள், கோலாகலங்கள், குழப்பங்கள் எல்லாம் கடந்து ஒரு தெளிவு வரட்டும். தெளிவு வந்த பிறகு நாம் அந்த தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்கலாம் என்பதுதான் நாங்கள் எடுத்துக்கூடிய முடிவு. நிறைய மக்கள் பிரச்சனை இருக்கிறது, சமூக பிரச்சனை இருக்கிறது. அவற்றுக்காக வேண்டி போராடுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்னால் இருக்கிறது. அது தேர்தல் நெருங்கட்டும். அப்பொழுது கூட்டணி கணக்குகள் மாறுகின்ற பொழுது நாம் அதை நோக்கி நகருவோம். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.